வணக்கம். 6/6/2026 சனிக்கிழமையான இன்று ஸ்ரீ பராபவரிடத்திலே வைகாசி மாதத்திலே 23ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே சஷ்டியிலே மாலை 11:44 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாளிலே பின்பு சப்தமி திதி வந்துவிடும். திருவோண நட்சத்திரம் என்கிறது காலை 3:43 வரை இருக்கும். பின்பு அவிட்ட நட்சத்திரம் இன்றைக்கு உண்டு. தேய்பிரை சஷ்டி விரதம் இருப்பது இன்றைக்கு ரொம்ப நல்லது. முருகனை நினைந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். இந்த சஷ்டியும் சனிக்கிழமையும் சேர்ந்தாலும் ரொம்ப நல்லது. முக்கியமா அந்த கடனை அடைக்கிறது, இந்த கடன் அடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு கடன் அடைங்க, கடன்லாம் தீர்ந்துவிடும். அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது எதுக்குன்னா நிறைய புத்திசாலித்தனம், தைரியத்தை கொடுக்கும். நிறைய யோசிக்கக்கூடும், மாற்றி யோசிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். கடமைகளை சரியா செய்யணும்னு அவிட்ட நட்சத்திரம் இருக்கணும், நல்லா இருக்கும். அப்போ இன்றைக்கு நாள் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் பலத்துக்கும் இந்த சந்திரன் துணையா இருக்க போறார். காலையில் 10:30 11:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 4:30 5:30 மணி சாயங்காலம் நல்ல நேரம், 9:10 ராகு காலம், 1:30 குளிய யமகண்டம், 6:07 குளிய நேரம். கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியன் இருக்கிறார், ஒரு நாழிகை இருப்பார். 23 வினாழி, 5:52 சூரியனின் உதய நேரம். பூச நட்சத்திரம் என்கிற கடகராசியிலே சந்திரன் இன்னைக்கு சந்திராஷ்டமம் பெறுகிறார். சூரியன் ரிஷபராசியிலே, சுக்கிரன் புதன் மிதுன ராசியிலே, கடகராசியிலே உச்சம் பெற்ற குரு, சிம்மராசியிலே கேது, ராகு கும்பராசியிலே, சனி பகவான் இன்றைக்கு மீன ராசியிலே, செவ்வாய் ஆட்சி பெற்று மேஷ ராசியிலே, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் டிரான்சிட்ல இருப்பார் இன்னைக்கு சந்திரன். ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம், பாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முயற்சிக்கான விழிகள் எல்லாம் நீங்க தாராளம் பண்ணலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்துல சந்திரன் வெற்றியை நோக்கி போயிருக்கிறார், லாபத்தை கொண்டு. அதனால இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியறது. கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. முருகனை நினைத்துக் கொள்ளுங்க. காலையில சஷ்டி கவசங்கள்லாம் கேட்டுட்டு ஆரம்பிங்க. இந்த நாள் உங்களுக்கு வைபா இருக்கும். 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் தொடங்குங்கள். வாழ்க வளம். ரிஷபராசி நண்பர்களே, ராசிக்குள்ளே சூரியனை உட்காந்துச்சிருக்கீங்க. சூரியன் முதன்மை தன்மைன்னு பேரு. 3ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் இன்னைக்கு உங்கள் தொழில் ஸ்தானத்துல போறார். எதையும் முயற்சியோடு செய்யணும்னு எண்ணங்கள்லாம் நிறைய கிடைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா தான் பார்த்தணும். எல்லாம் அந்த சொல்லுவாங்க, இந்த கலங்கின குட்டையில மீன் முடிக்க முடியாதுன்னு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா எல்லாத்தையும் பண்ணுங்க. அதுல தான் சக்சஸ் ஸ்டோரி இருக்கு. 1-4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல 2ஆம் இடத்துக்கார சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதா இருக்கிறார், பெருமையை தருவதா இருக்கிறார். எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தைரியமா காரியங்கள்லாம் பண்ணுங்க, நன்மையா இருக்க போகுது. உங்க கடமையை கரெக்டா செஞ்சாலே இன்னைக்கு போதும், நீங்க சக்சஸ் ஸ்டோரிக்குள்ள வந்துடலாம். தைரியம் புருஷ லட்சணம் சொல்லுவோம். அப்படி தைரியத்தோடு இருங்க. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். அதனால நீங்க உங்களை பற்றின விஷயத்துல உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டா பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு விட்டுடுங்க. தேய்பிரை சஷ்டி விரதம்னால முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே கொஞ்சம் முருகனின் பாடல்லாம் கேட்டு முருகனை நினை மனமே அப்படின்னு மனதை அதோட ஒருங்கைப்படுத்தி கொண்டு மற்ற வேலையெல்லாம் அப்படி யோசிச்சு பண்ணி கரெக்டாக செய்யணுன்ற மட்டும் செய்யுங்க. எல்லாம் சக்சஸ் ஸ்டோரி உண்டு. 3-6 இந்த அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நிறைவான நாள். எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சந்திரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். தொழிலே ஒரு திருப்தி இருக்கும். வியாபாரத்தில் ஒரு முக்கியமா நல்லா இருக்கும். புதிய வாடிக்கையாளர் சந்திப்பு, அடுத்த ஒரு ஸ்டேஜ், இது எல்லாத்தையும் இந்த வாரத்தில் பண்ண போறீங்க. வியாபார தந்திரங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகம் அப்படின்னே சொல்லலாம். லாபத்துக்குரியவர் இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார்.
6ஆம் இடம்னாலே கொடுத்த பணத்தை திரும்ப வருது, எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, சத்ருஸ்தானத்திலிருந்து வெற்றி கொள்வது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய நேர்மைக்கேத்த பலன் உண்டுன்னு சொல்லலாம். அதனால எவ்வளவு தூரம் நேர்மையா இருக்கீங்களோ, எவ்வளவு தூரம் தைரியமா இருக்கீங்களோ, எவ்வளவு தூரம் அறிவுபூர்வமா இருக்கீங்களோ அவ்வளவு சக்சஸ் உண்டு. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு புதிய பரிமாணத்துடன் எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுங்க. எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து நீங்க எந்த விதத்திலையும் டீலி டேலி இல்லாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு டே சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும். 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உழைப்பே உயர்வுக்கு உறுதுணை அப்படிங்கிறது நல்ல மனசுல ஸ்ட்ராங்கா போட்டுக்கிடுங்க. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தோட நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் முருகனின் வழிபாடு, இது ரெண்டும் முக்கியம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு தூரம் முருகா முருகான்னு இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றீங்களோ, எவ்வளவு தூரம் தைரியத்தோட காரியங்களை பண்றீங்களோ, எதையுமே புரிந்து கொண்டு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இன்னைக்கு நீங்க சக்சஸ் போலாம். 2, 7 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தான தர்மங்கள் செய்யறதுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இறங்கி கொஞ்சம் வெளியில போய் யாருக்குன்னா ஹெல்ப் பண்றது பாருங்க. உயிரினங்களெல்லாம் அன்பு வேண்டும்னு சொல்றார் பாரதி. அது மாதிரி எல்லா உயிர்கிட்டையும் அன்பு வைப்பது அப்படின்ற எண்ணத்தோட எல்லாருக்கும் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால சக்சஸ் உண்டாகுமானா ஆமா, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாள். பணம்லாம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். மனம் இருந்தா போதும். அதனால இன்னைக்கு 5, 7 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளம். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்துல பயணம் செய்ய போகிறார். எல்லாருக்கூடையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொடுப்பார். உங்களால மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு அந்த அப்பர் ஹேண்ட் கொடுக்கும். அதனால நீங்க எல்லாரும் சந்தோஷமா எல்லோரும் இன்புற்று இருப்பது என்று ஒன்றும் அறியேன் பராபரமேன்னு இருக்கலாம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் காலையில எழுந்த உடனே முருகன் பக்கம் மனசை திருப்பிடுங்க. சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், ஸ்கந்த புராணங்கள் இதெல்லாத்தையும் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இல்லை கந்தனின் பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் அமைதியாகிடுங்க. ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ள சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல வரும்போது மனதில் எப்படி இருக்கும்னா பரபரப்பா இருக்கும். அதை செஞ்சணும் இதை செஞ்சணும்னு வேகங்கள், இதனால் கோபங்களும் வரும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணலாம். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தான்னு உங்களுக்கு தெரியும். அங்கதான் சந்திரன் வராரு. தேவையில்லாத தொல்லைகள், முக்கியமா எதிர்பார்க்காம குழந்தைகள் உடைச்சு போடுறது, அது பண்றது இது பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த விஷமங்கள், அதனால் வரக்கூடிய தொல்லைகளையெல்லாம் நிறைய கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதுவும் பார்ட் ஆஃப் தி கேம் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. இந்த நாள் கடந்து போகும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.